சில்ட்ரன், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ண போறேன். அது ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான விஷயம், சந்தோஷமான விஷயம். கேட்க ரெடியா? பூமி தாயே ரொம்ப உற்சாகத்திலையும் சந்தோஷத்திலையும் இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சிக்காக விண்வெளிக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள், விண்வெளி வீராங்கனை, 290 நாளுக்கு மேல அப்படின்னா 9 மாதங்கள் அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இன்னைக்கு பத்திரமா டிராகன் விண்கலம் அது பத்திரமா கூட்டிட்டு வந்துருச்சு. கூட்டிட்டு வந்து எங்க இறங்கிட்டுனா இந்தியாவில இல்ல, அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா கடற்கரையில அந்த டிராகன் விண்கலம் அந்த விண்வெளி வீராங்கனையை பத்திரமா இறக்கி கூட்டிட்டு வந்துச்சு. இதனால பூமியே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. ஏன்னா 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, நம்ம இங்க இருந்து பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கே கூட ஒரு கூட்டாளி கூட்டிட்டு போறோம், கடைக்கு போறதுக்கே ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுது. ஆனா அவங்க நினைச்சு பாருங்க, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்ல, இயற்கையான காத்து இல்ல, ஃபுட் இல்ல, ஸ்பேஸ்ல எப்படி சாப்பிடுவாங்க தூங்குவாங்கன்னு அப்புறமா நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன். அப்படி 290 நாளும் அப்படி ஆராய்ச்சி நம்ம பூமிக்காக பண்ணிட்டு இன்னைக்கு பத்திரமா இறங்கி வந்திருக்காங்க. அவங்க நம்ம ரொம்ப இதயம் கனிந்த வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா? அது சமயம் நல்ல சல்யூட்டும் கொடுக்கணும். ஒரு உமனா இருந்துட்டு, ஒரு பிரேவஸ்ட் உமன், போல்டஸ்ட் உமன், ஸ்ட்ராங்கஸ்ட் உமன், அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும் ஆராய்ச்சி பண்ணி இல்லையா? அப்படியா? இது எதுக்காக வரீங்க? அவங்க சாப்பிடாம இருக்காங்கன்னா அவங்க டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன் அது மாதிரி எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க சரியா? விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால பசிக்காது அவங்களுக்கு. அதனால அழாதீங்க, அவங்க பத்திரமா வந்துட்டாங்க பூமிக்கு. சில்ட்ரன், நம்ம கிளாஸ்ல சயின்டிஸ்ட்லாம் யாரை கை தூக்குங்க? MBBS கை தூக்குங்க. ஆமாம், நீங்கள்லாம் நிறைய பெரிய படிப்பு படித்து பூமிக்காக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கணும் சரியா? இந்த மாதிரி விண்வெளி கைக்கில் போடுங்க. விண்வெளி வீரர்களை பற்றி நம்ம கேள்விப்படும் போது நம்ம மனசும் என்ன நினைக்குது? என்ன நினைச்சீங்க நீங்க இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்படும் போது? நம்மளும் இந்த பூமிக்காக நிறைய சாதனை செய்யணும், நம்மளும் இவங்களை மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி ஆகணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணுதா? தனுஷியாலாம் டாக்டர் தானே, நீங்களும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பெரிய ஒரு ஆராய்ச்சியாளராக வரணும். MBBS முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நிறைய ஆராய்ச்சி படிப்பெல்லாம் இருக்குது சரியா? வர்தினி IAS, சண்மதி IAS, நீங்களும் நாட்டுக்கு நிறைய சேவைகள் செய்யணும். சயின்டிஸ்ட்டும் புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சி இந்தியாவோட பேரை உலக அளவில் நிலைநாட்டணும். தயாரா இருக்கீங்களா? நீங்களா பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டு உலகமே உங்களை பார்த்து பாராட்டும் போது அந்த 5வது டீச்சருக்கு எவ்வளோ பெருமையா இருக்கும். இந்தியாவுக்காக பேர் வாங்கி தருவாங்க. சசிதரன் எனக்கு ஒரு ஜோரா கிளாப் பண்ணுங்க. சரியா? இந்த பேர் வாங்கி தருவீங்களா? சூப்பர், தேங்க்யூ.